வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் டிஸ்கஸ் பண்ண போகிற தலைப்பு வந்து கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ராசஸ். இந்த தலைப்பு வந்து இன்ஜினியரிங் தெர்மோடைனமிக்ஸ் பாடத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்க தலைப்பு. அப்புறமா இது எந்த சாப்டரில் வர தலைப்புனா ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் சாப்டரில் வர தலைப்பு. ஓகேங்களா? இந்த கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ராசஸில் நீங்கள் 3 விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்க போகிறீங்க. முதல்ல இந்த கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ராசஸில் கிடைக்கிற ப்ரெஷர் அப்புறமா வால்யூம் வேல்யூஸ்குள்ளே இருக்க ரிலேஷன்ஷிப் என்ன. ரெண்டாவது, இந்த கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ராசஸில் எவ்வளவு ஒர்க் டன் ஆகும். மூணாவது, இந்த கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ராசஸில் எவ்வளவு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த 3 விஷயங்களை பற்றி தான் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. முதல்ல இந்த கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ராசஸ் பற்றி ஒரு முக்கிய குறிப்பு கொடுக்குறேன். அது என்னென்னா, இந்த கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ராசஸ்க்கு இன்னொரு பேர் இருக்குது. அந்த பேர் வந்து ஐசோதெர்மல் ப்ராசஸ். அதாவது இந்த கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ராசஸை ஐசோதெர்மல் ப்ராசஸ்னு சொல்லலாம். ஓகேங்களா? இப்போது இந்த கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ராசஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு விஞ்ஞானிகள் ஒரு ஆராய்ச்சி நடத்தினாங்க. அந்த ஆராய்ச்சி என்னென்னா, ஒரு பிஸ்டன் சிலிண்டர் எடுத்துக்கினாங்க. இந்த பிஸ்டன் சிலிண்டரோட கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ஹீட் ரிசர்வாயர் அட்டாச் ஆகியிருக்கு. இப்போது இந்த பிஸ்டன் சிலிண்டருக்குள்ளே ஹாட் கேஸ் ஃபில் பண்ணுறாங்க. ஃபில் பண்ண பின்னால் இந்த பிஸ்டன் சிலிண்டரை பிஸ்டன் மூலயமா மூடிடுறாங்க. இப்போ இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த ஹாட் கேஸில் இருக்க ஹீட் வந்து இந்த பிஸ்டன் சிலிண்டரை தாண்டி வெளியவும் போகாது. அதே மாதிரி இந்த பிஸ்டன் சிலிண்டர் வெளியே இருக்க சரௌண்டிங்ஸில் இருக்க ஹீட் வந்து பிஸ்டன் சிலிண்டருக்குள்ளேயும் வராது. ஓகேங்களா? இப்போ அடுத்து என்னென்னா, விஞ்ஞானிகள் வந்து இந்த பிஸ்டனை மேலே மூவ் பண்ணுறாங்க. அப்படி மூவ் பண்ணுறதுனால இந்த ஹாட் கேஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது. இப்படி எக்ஸ்பேண்ட் ஆகுறதுனால இந்த ஹாட் கேஸோட ப்ரெஷர் அப்புறமா டெம்பரேச்சர் வந்து குறைஞ்சிடும். ஆனால் வால்யூம் வந்து ஜாஸ்தி ஆகும். ஓகேங்களா? அதாவது கேஸோட வால்யூம் வந்து ஜாஸ்தி ஆகும். ஸோ இந்த எக்ஸ்பேன்ஷன் ப்ராசஸில் ஹாட் கேஸோட டெம்பரேச்சர் குறையிறதுனால இமிடியேட்டாக கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ஹீட் ரிசர்வாயர்லேருந்து ஹீட் சப்ளை ஆகும். ஸோ இந்த சப்ளை ஆகிற ஹீட்டால் இந்த ஹாட் கேஸோட டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். மறுபடியும் பழைய டெம்பரேச்சர் வேல்யூக்கு ரீச் ஆகிடும். அதாவது ஹாட் கேஸ் மறுபடியும் பழைய டெம்பரேச்சர் வேல்யூக்கு ரீச் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அடுத்து என்ன பண்ணாங்கன்னா, இந்த விஞ்ஞானிகள் வந்து பிஸ்டன் வந்து கீழே மூவ் பண்ணுறாங்க. இப்படி கீழே மூவ் பண்ணுறதுனால இந்த ஹாட் கேஸ் வந்து கம்ப்ரஸ் ஆகும். அப்படி கம்ப்ரஸ் ஆகிறதுனால ஹாட் கேஸோட ஹீட் வந்து ஹாட் கேஸோட டெம்பரேச்சரும் ப்ரெஷரும் வந்து ஜாஸ்தி ஆகும். வால்யூம் வந்து குறையும். ஸோ இப்படி கம்ப்ரஸ் பண்ணுறப்போ ஹாட் கேஸோட டெம்பரேச்சர் ஜாஸ்தி ஆகிற காரணத்தால் ஹாட் கேஸில் இருக்க ஹீட் வந்து கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ஹீட் ரிசர்வாயருக்கு ரிஜெக்ட் ஆகிடும். ஸோ இப்படி ரிஜெக்ட் ஆகுறதுனால ஹாட் கேஸோட டெம்பரேச்சர் வந்து குறையும். மறுபடியும் பழைய டெம்பரேச்சர் வேல்யூக்கு ரீச் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இந்த கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ஹீட் ரிசர்வாயரோட முக்கியமான வேலை என்னென்னா, பிஸ்டன் சிலிண்டருக்குள்ளே இருக்க ஹாட் கேஸோட டெம்பரேச்சரை கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ விஞ்ஞானிகள் என்ன பண்ணாங்கன்னா, இப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுறப்பையும் கம்ப்ரஸ் பண்ணுறப்பையும் கிடைச்ச ப்ரெஷர் வால்யூம் அப்புறமா டெம்பரேச்சர் வேல்யூஸை நோட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்படி நோட் பண்ணுறப்போ இந்த எக்ஸ்பான்ஷன்லேயும் கம்ப்ரெஷன்லேயும் கிடைச்ச டெம்பரேச்சர் வேல்யூஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருந்திருக்கு. ஆனால் இந்த எக்ஸ்பான்ஷன்லேயும் அப்புறம் கம்ப்ரெஷன் ப்ராசஸில் கிடைச்ச ப்ரெஷர் அப்புறமா வால்யூம் வேல்யூஸ் வந்து வேரி ஆகிருக்கு, வேறு இருந்திருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்படி கிடைச்ச ப்ரெஷர் அப்புறமா வால்யூம் வேல்யூஸை யூஸ் பண்ணி விஞ்ஞானிகள் வந்து ஒரு பிவி டயக்ராம் வரைஞ்சிருக்காங்க. ஸோ இதுதான் அந்த பிவி டயக்ராம். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் வேல்யூஸை வந்து y ஆக்சிஸில் ப்ளாட் பண்ணியிருக்காங்க, வால்யூம் வேல்யூஸை வந்து x ஆக்சிஸில் ப்ளாட் பண்ணியிருக்காங்க. இந்த y ஆக்சிஸில் பார்த்தீங்கன்னா 2 ப்ரெஷர் வேல்யூஸ் இருக்கும். ஒன்று P1 இன்னொன்று P2. அதே மாதிரி இந்த x ஆக்சிஸில் பார்த்தீங்கன்னா 2 வால்யூம் வேல்யூஸ் இருக்கும். ஒன்று V1 இன்னொன்று V2. அப்புறமா இந்த 1 வந்து ஹாட் கேஸோட ஸ்டேட் 1ல் கிடைச்ச ப்ரெஷர் அப்புறமா வால்யூம் வேல்யூஸ். இந்த 2 வந்து ஹாட் கேஸோட ஸ்டேட் 2ல் கிடைச்ச ப்ரெஷர் அப்புறமா வால்யூம் வேல்யூஸ். ஓகேங்களா? ஸோ விஞ்ஞானிகள் என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஸ்டேட் 1 ஸ்டேட் 2 ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டேட் 1 ஸ்டேட் 2 எப்படி ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு ஈக்குவலேட்டரல் ஹைப்பர்போலா மூலயமா ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதாவது 1 2 ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு ஈக்குவலேட்டரல் ஹைப்பர்போலா வரைஞ்சிருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க, கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ராசஸோட பிவி டயக்ராமோட ஷேப் என்னென்னா ஈக்குவலேட்டரல் ஹைப்பர்போலா. ஓகேங்களா? ஃப்ரெண்ட்ஸ், இந்த கான்செப்டில் டிரைவ் பண்ணியிருக்க எல்லா ஃபார்முலாவும் எக்ஸ்பென்ஷன் ப்ராசஸை கன்சிடர் பண்ணி தான் டிரைவ் பண்ணியிருக்காங்க. அதாவது இதில் கிடைக்கிற ஒர்க் டன் ஃபார்முலா வந்து ஒர்க் டன் டியூரிங் எக்ஸ்பென்ஷன் ப்ராசஸ். அதே மாதிரி ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபார்முலா வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் டியூரிங் எக்ஸ்பென்ஷன் ப்ராசஸ். ஓகேங்களா? இப்போ அடுத்து வந்து இந்த கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ராசஸில் இருக்க சில முக்கிய குறிப்புகளை பற்றி சொல்ல போகிறேன். ஸோ முதல்ல ஸ்டேட் 1 வந்து கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ஹீட் ரிசர்வாயரிலிருந்து ஹீட் சப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்த ஹாட் கேஸோட கண்டிஷன் தான் ஸ்டேட் 1. ஸ்டேட் 2 வந்து கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ஹீட் ரிசர்வாயரிலிருந்து ஹீட் சப்ளை பண்ண பின்னால் இருக்கிற ஹாட் கேஸோட கண்டிஷன் தான் ஸ்டேட் 2. P1 V1 T1 வந்து கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ஹீட் ரிசர்வாயரிலிருந்து ஹீட் சப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்த ஹாட் கேஸோட ப்ரெஷர் வால்யூம் அப்புறமா டெம்பரேச்சர் வேல்யூஸ்.
P2 V2 T2 வந்து கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ஹீட் ரிசர்வாயர்ல இருந்து ஹீட் சப்ளை பண்ண பின்னால் இருக்கிற ஹாட் கேஸோட ப்ரெஷர், வால்யூம், அப்புறமா டெம்பரேச்சர் வேல்யூஸ். M வந்து கேஸோட மாஸ். இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த ப்ராசஸ் முழுவதும் கேஸோட மாஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா இந்த பிஸ்டன் சிலிண்டருக்குள்ளே ஃபில் பண்ணியிருக்க ஹாட் கேஸ் வந்து இந்த பிஸ்டன் சிலிண்டருக்குள்ளே ஹாட் கேஸ் ஃபில் பண்ண பின்னால் இந்த பிஸ்டன் சிலிண்டரை பிஸ்டன் மூலியமாக முடிகிறாங்க. ஸோ இதனால் இந்த பிஸ்டன் சிலிண்டருக்குள்ளே இருக்க ஹாட் கேஸ் வந்து வெளியே போக வாய்ப்பில்லை. ஸோ அதனால் இந்த ப்ராசஸ் முழுவதும் இந்த ஹாட் கேஸோட மாஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். ஓகேங்களா? அடுத்து வந்து ஆர் வந்து கேஸ் கான்ஸ்டன்ட் வேல்யூ. இந்த கேஸ் கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்து யூனிவர்சல். அதாவது நீங்கள் கேஸ் ஹீட் பண்ணாலும் சரி பண்ணலனாலும் சரி, கேஸ் கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்து ஒன்று தான் இருக்கும், அதாவது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ எந்த மாதிரி சுச்சுவேஷன்லையும் கேஸ் கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்து ஒன்று தான். ஓகேங்களா? அதாவது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் இந்த கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ராசஸில் இருக்க முக்கியமான டேர்ம்ஸ். ஓகேங்களா? இப்போ அடுத்து வந்து இந்த கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ராசஸில் கிடைக்கிற ப்ரெஷர் அப்புறமா வால்யூம் வேல்யூஸ்குள்ளே இருக்க ரிலேஷன்ஷிப் என்னங்கிறது பார்ப்போம். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஐடியல் கேஸ்லாம் யூஸ் பண்ண போகிறோம். நம்ம எதுக்கு ஐடியல் கேஸ்லாம் யூஸ் பண்ணோன்னா, ஏன்னா ஐடியல் கேஸ்லாம் மூலியமாக தான் ஒரு கேஸோட ப்ரெஷர், வால்யூம், அப்புறமா டெம்பரேச்சருக்குள்ளே இருக்க ரிலேஷன்ஷிப் என்னங்கிறது தெரிய வரும். ஸோ அதனால தான் ஐடியல் கேஸ்லாம் அப்ளை பண்ணுறோம். ஸோ இந்த ஐடியல் கேஸ்லாவோட பேசிக் ஃபார்முலா என்னென்னா, PV இஸ் ஈக்குவல் டு MRT. இல்லை P வந்து ப்ரெஷர், V வந்து வால்யூம், M வந்து மாஸ், R வந்து கேஸ் கான்ஸ்டன்ட், T வந்து டெம்பரேச்சர். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஐடியல் கேஸ்லா வந்து ஸ்டேட் 1 மேலே அப்ளை பண்ணுறேன். இப்படி அப்ளை பண்ணுறதுனால ஸ்டேட் 1ல் இருக்கிற ஹாட் கேஸோட ப்ரெஷர், வால்யூம், அப்புறமா டெம்பரேச்சர் வேல்யூஸ்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப் என்னங்கிறது தெரிய வரும். ஸோ ஸ்டேட் 1ஓட ஐடியல் கேஸில் ஃபார்முலே வந்து P1V1 இஸ் ஈக்குவல் டு MRT1. ஓகே, இப்போ அடுத்து வந்து ஐடியல் கேஸ்லாம் வந்து ஸ்டேட் 2 மேலே அப்ளை பண்ணுறேன். இப்படி அப்ளை பண்ணுறதுனால ஸ்டேட் 2ல் இருக்க ஹாட் கேஸோட ப்ரெஷர், வால்யூம், அப்புறமா டெம்பரேச்சர் வேல்யூஸ்குள்ளே இருக்க ரிலேஷன்ஷிப் என்னங்கிறது தெரிய வரும். ஸோ ஸ்டேட் 2ஓட ஐடியல் கேஸில் ஃபார்முலே வந்து P2V2 இஸ் ஈக்குவல் டு MRT2. இப்போ அடுத்து வந்து ஸ்டேட் 1ஓட ஐடியல் கேஸில் ஃபார்முலையும் அப்புறமா ஸ்டேட் 2ஓட ஐடியல் கேஸில் ஃபார்முலையும் நான் டிவைட் பண்ண போகிறேன். ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து P1V1 டிவைட் பை P2V2 இஸ் ஈக்குவல் டு MRT1 டிவைட் பை MRT2. இந்த LHSல எந்த டேர்ம்ஸையும் நம்மளால் கேன்சல் பண்ண முடியாது. ஏன்னா P1V1, P2V2 எல்லாமே வேரியபிள்ஸ். ஓகேங்களா? ஆனால் இந்த RHSல ஸ்டேட் 1ல் இருக்க ஹாட் கேஸோட மாஸையும் ஸ்டேட் 2ல் இருக்க ஹாட் கேஸோட மாஸையும் கேன்சல் பண்ணிடலாம். அதாவது இந்த 2 எம்மையும் கேன்சல் பண்ணிடலாம். ஏன்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், இந்த ப்ராசஸ் முழுவதும் கேஸோட மாஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அடுத்து வந்து இந்த 2 ஆரையும் கேன்சல் பண்ணிடலாம். ஏன்னா இது வந்து கேஸ் கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஸோ இது வந்து கான்ஸ்டன்ட். ஓகேங்களா? அடுத்து வந்து இந்த T1 T2 கேன்சல் பண்ணலாம். ஏன்னா இது ஒரு ஐசோதெர்மல் ப்ராசஸ், அதாவது கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ராசஸ். ஸோ அதனால இந்த T1 T2 கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இப்படி இந்த RHSல இருக்க எல்லா கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸையும் கேன்சல் பண்ண பின்னால் நம்மளுக்கு கிடைக்கிறது என்னென்னா 1 தான் கிடைக்கும். ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து P1V1 டிவைட் பை P2V2 இஸ் ஈக்குவல் டு 1. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா, இந்த P2V2 RHSல கொண்டு வர போகிறேன். ஸோ என்னோட அடுத்த ஸ்டெப் வந்து P1V1 இஸ் ஈக்குவல் டு P2V2. ஓகேங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ராசஸில் கிடைக்கிற ப்ரெஷர் அப்புறமா வால்யூம் வேல்யூஸ்குள்ளே இருக்க ரிலேஷன்ஷிப். ஓகேங்களா? இப்போ அடுத்து வந்து இந்த கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ராசஸில் எவ்வளோ ஒர்க் டன் ஆகும், அதாவது ஒர்க் டன் ஃபார்முலையை கண்டுபிடிக்க போகிறோம். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் தெர்மோடைனமிக் ஒர்க் டன் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறேன். அது என்னன்னா, ∂W இஸ் ஈக்குவல் டு PdV. இதில் ∂W வந்து டிஃபரன்ஷியல் ஒர்க், P வந்து ப்ரெஷர், DV வந்து சேஞ்ச் இன் வால்யூம் இல்லைனா டிஃபரன்ஷியல் வால்யூம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் முதல்ல இந்த கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ராசஸோட டோட்டல் ஒர்க் டன்னோட டெஃபினிஷனை சொல்லிடுறேன். ஓகேங்களா? டெஃபினிஷன் என்னன்னா, amount of work done in changing the condition of hot gas from state 1 to state 2. அதாவது ஸ்டேட் 1ல இருந்து ஸ்டேட் 2க்கு சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஹாட் கேஸில் எவ்வளோ ஒர்க் டன் ஆகியிருக்கோ அதுதான் டோட்டல் ஒர்க் டன். ஓகேங்களா? பட் இந்த தெர்மோடைனமிக் ஒர்க் டன் ஃபார்முலையில் ∂W கொடுத்துருக்காங்க, அதாவது டிஃபரன்ஷியல் ஒர்க், டோட்டல் ஒர்க் டன் கொடுக்கல. ஸோ இதனால் நம்ம என்ன பண்ணோம்னா, முதல்ல இந்த ∂W வந்து டோட்டல் ஒர்க் டன்னை சேஞ்ச் பண்ணணும். இதுக்கு நாம இந்த ∂W வந்து இன்டிகிரேட் பண்ணோம் லிமிட்ஸ் யூஸ் பண்ணி. அந்த லிமிட்ஸ் என்னென்னா ஸ்டேட் 1, ஸ்டேட் 2. ஓகேங்களா? அடுத்து இந்த RHSல பார்த்தீங்கன்னா PdV, P வந்து ப்ரெஷர், DV வந்து டிஃபரன்ஷியல் வால்யூம். இந்த கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் முழுவதும் ப்ரெஷர் அப்புறமா வால்யூம் வேல்யூஸ் வந்து வேரியபிள். ஸோ அதனால அதாவது ஹாட் கேஸோட ஸ்டேட் 1ல் இருக்க ப்ரெஷர் வேல்யூ, ஹாட் கேஸோட ஸ்டேட் 2ல் இருக்க ப்ரெஷர் வேல்யூ வேறு வேறு. அதே மாதிரி ஹாட் கேஸோட ஸ்டேட் 1ல் இருக்க வால்யூம் வேல்யூவும் அதே ஸ்டேட் 2ல் இருக்க ஹாட் கேஸோட ஸ்டேட் 2ல் இருக்க வால்யூம் வேல்யூ வேறு வேறு. ஸோ அதனால் இந்த PdVயை நாம் இன்டிகிரேட் பண்ணோம் லிமிட்ஸ் யூஸ் பண்ணி.
லிமிட்ஸ் வந்து ஸ்டேட் 1 அப்புறமா ஸ்டேட் 2. ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து இன்டிகிரேஷன் ஆஃப் டோ டபிள்யூ பிட்வீன் த லிமிட் ஸ்டேட் 1 அண்ட் ஸ்டேட் 2 இஸ் ஈக்குவல் டு இன்டிகிரேஷன் ஆஃப் பிடிவி பிட்வீன் த லிமிட் ஸ்டேட் 1 அண்ட் ஸ்டேட் 2. இப்போ பார்த்தீங்கன்னா ஒர்க் டன் வந்து பாத் ஃபங்க்ஷன். ஸோ பாத் ஃபங்க்ஷனை வந்து நம்மளால் இன்டிகிரேட் பண்ண முடியாது, அதாவது இந்த டோ டபிள்யூ நம்மளால் இன்டிகிரேட் பண்ண முடியாது. ஸோ இந்த இன்டிகிரேஷன் ஆஃப் டோ டபிள்யூ பிட்வீன் த லிமிட் ஸ்டேட் 1 அண்ட் ஸ்டேட் 2 மாற்றி எழுதிக்கலாம், ஆனால் இன்டிகிரேட் பண்ண முடியாது. இது எப்படி மாற்றி எழுதலாம்னா இந்த இன்டிகிரேஷன் ஆஃப் டோ டபிள்யூ பிட்வீன் த லிமிட் ஸ்டேட் 1 அண்ட் ஸ்டேட் 2 1W2ன்னு மாற்றி எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா இந்த இன்டிகிரேஷன் ஆஃப் டோ டபிள்யூ பிட்வீன் த லிமிட் ஸ்டேட் 1 அண்ட் ஸ்டேட் 2 தான் டோட்டல் ஒர்க் டன். ஓகே, வேணும்னா நீங்கள் இந்த இன்டிகிரேஷன் ஆஃப் டோ டபிள்யூ பிட்வீன் த லிமிட் ஸ்டேட் 1 அண்ட் ஸ்டேட் 2 வந்து கடைசி வரைக்கும் நீங்கள் எழுதின்னு போகலாம். ஆனால் ரைட்டிங் கன்வீனியன்ஸ்க்காக சயின்டிஸ்ட் வந்து இதை மாற்றி எழுதியிருக்காங்க 1W2ன்னு. புரிஞ்சிச்சிங்களா? இப்போ இதே மாதிரி இந்த ஆர்ஹெச்எஸில் பிடிவியை நம்மளால் இன்டிகிரேட் பண்ண முடியாது, ஏன்னா ப்ரெஷரும் வேரியபிள் வால்யூமும் வேரியபிள், 2 வேரியபிள்ஸ் இருக்கிறதுனால நம்மளால் இன்டிகிரேட் பண்ண முடியாது. இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று கான்ஸ்டண்ட்டாக இருந்திருந்தாலும் நம்மளால் இன்டிகிரேட் பண்ண முடிஞ்சிருக்கும். ஆனால் இதில் ரெண்டுமே வேரியபிளாக இருக்குது. ஸ்டேட் 1ல் ஒரு வேல்யூ, ஸ்டேட் 2ல் ஒரு வேல்யூ. ஸோ அதனால் இது ரெண்டுத்தையும் இன்டிகிரேட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணோம்னா இந்த ப்ரெஷர் பிக்கு ஒரு சப்ஸ்டியூஷன் கொண்டு வர போகிறோம். அது எப்படின்னா இந்த ப்ரெஷர் வேல்யூ வந்து வால்யூமாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். அதாவது இந்த ப்ரெஷர் பியை வால்யூமாக கன்வெர்ட் பண்ண போகிறேன். இது எப்படின்னா இதுக்கு நான் மறுபடியும் ஐடியல் கேஸில் தான் யூஸ் பண்ண போகிறேன். அதாவது பேசிக் ஃபார்முலா பிவி இஸ் ஈக்குவல் டு எம்ஆர்டின்னு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ராசஸில் கேஸோட மாஸ், கேஸ் கான்ஸ்டன்ட் வேல்யூ, டெம்பரேச்சர் மூணுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ அப்படி பார்த்தா இந்த எம்ஆர்டியை நம்ம சிங்கிள் டேர்மாக கான்ஸ்டன்ட்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த எம்ஆர்டியை கான்ஸ்டன்ட்னு மாற்றி எழுதிக்க போகிறேன். ஸோ இந்த கான்ஸ்டன்ட்டுக்கு நான் அப்ளை பண்ண போகிற டேர்ம் வந்து சி. ஸோ என்னோட அடுத்த ஸ்டெப் வந்து பிவி இஸ் ஈக்குவல் டு சி. ஓகேங்களா? இப்போ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த வியை ஆர்ஹெச்எஸ் கொண்டு வர போகிறேன், அதாவது இந்த வால்யூமை ஆர்ஹெச்எஸ் கொண்டு வரேன். ஸோ என்னோட நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பி இஸ் ஈக்குவல் டு சி பை வி. ஓகே, இப்போ இந்த சி பை வியை இந்த ப்ரெஷர் வேல்யூ, அதாவது இந்த பி வேல்யூவில் போய் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ என்னோட அடுத்த ஸ்டெப் வந்து 1W2 இஸ் ஈக்குவல் டு இன்டிகிரேஷன் ஆஃப் சி பை வி டிவி பிட்வீன் த லிமிட் ஸ்டேட் 1 அண்ட் ஸ்டேட் 2. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ஹெச்எஸில் சி வந்து கான்ஸ்டன்ட், இதை வெளியே எடுத்துக்கலாம், அதாவது காமனாக வெளியே எடுத்துக்கலாம். ஸோ என்னோட அடுத்த ஸ்டெப் வந்து 1W2 இஸ் ஈக்குவல் டு சி இன்ட்டு இன்டிகிரேஷன் ஆஃப் 1 பை வி டிவி பிட்வீன் த லிமிட்ஸ் ஸ்டேட் 1 அண்ட் ஸ்டேட் 2. ஸோ இங்கே இன்டிகிரேஷன் ஆஃப் 1 பை வி டிவி வந்து லாக் வி, ஏன்னா இன்டிகிரேஷனில் ஒரு பேசிக் ஃபார்முலா இருக்குது. இன்டிகிரேஷன் ஆஃப் 1 பை எக்ஸ் டிஎக்ஸ் வந்து லாக் எக்ஸ். அப்படி பார்த்தா இன்டிகிரேஷன் ஆஃப் 1 பை வி டிவியும் லாக் வி. ஓகேங்களா? ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து 1W2 இஸ் ஈக்குவல் டு சி இன்ட்டு லாக் வி பிட்வீன் த லிமிட் ஸ்டேட் 1 அண்ட் ஸ்டேட் 2. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா இந்த லிமிட்ஸை லாக் வி மேலே அப்ளை பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து 1W2 இஸ் ஈக்குவல் டு சி இன்ட்டு லாக் ஆஃப் V2 மைனஸ் லாக் ஆஃப் V1. இப்போ மறுபடியும் நான் இந்த லாக் V2 மைனஸ் லாக் V1ல ஒரு சப்ஸ்டியூஷன் கொண்டு வரேன். அது எப்படின்னா லாக்ரிதமோட பேசிக் ஃபார்முலா யூஸ் பண்ணுவேன். அந்த ஃபார்முலா என்னன்னா லாக் ஆஃப் A மைனஸ் லாக் ஆஃப் B வந்து லாக் ஆஃப் A பை B. அப்படி பார்த்தா லாக் ஆஃப் V2 மைனஸ் லாக் ஆஃப் V1னும் லாக் ஆஃப் V2 பை V1. ஓகேங்களா? ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து 1W2 இஸ் ஈக்குவல் டு சி இன்ட்டு லாக் ஆஃப் V2 பை V1. இப்போ அடுத்து வந்து இந்த சிக்கு மறுபடியும் ஒரு சப்ஸ்டியூஷன் கொண்டு வரேன். நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா, இந்த கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ராசஸ் முழுவதும் கேஸோட மாஸ், அப்புறமா கேஸ் கான்ஸ்டன்ட் வேல்யூ, டெம்பரேச்சர் வேல்யூஸ் எல்லாம் கான்ஸ்டன்ட்டாக இருக்கிறதுனால எம்ஆர்டியை வந்து சீன் எழுதிக்கணும். அதே மாதிரி ஸ்டேட் 1ஓட ஐடியல் கேஸில் ஃபார்முலா இருக்குது இல்லைங்களா, P1 V1 இஸ் ஈக்குவல் டு MRT1. ஸோ இந்த MRT1ஐயும் நம்ம சீன் எழுதிக்கலாம். ஏன்னா இந்த ப்ராசஸ் முடியும் மாசு, அப்புறமா கேஸ் கான்ஸ்டன்ட், அப்புறம் டெம்பரேச்சர் வேல்யூஸ் எல்லாம் கான்ஸ்டன்ட்டாக இருக்கிறதுனால ஸோ MRT1ஐயும் நம்ம சீன் எழுதிக்கலாம். ஸோ அப்படி பார்த்தா P1 V1 இஸ் ஈக்குவல் டு சி. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த ஸ்டேட் 2ஓட ஐடியல் கேஸில் ஃபார்முலா இருக்குது இல்லைங்களா, P2 V2 இஸ் ஈக்குவல் டு MRT2. இதுலேயும் MRT2வையும் நம்ம சீன் எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்படி பார்த்தா P2 V2 இஸ் ஈக்குவல் டு சி. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த சிக்கு ஒன்று P1 V1 சப்ஸ்டியூட் பண்ணலாம், இல்லைனா P2 V2 சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்படி சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 1W2 இஸ் ஈக்குவல் டு P1 V1 log V2 by V1 ஆர் P2 V2 log V2 by V1. ஓகேங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ராசஸோட ஒர்க் டன் ஃபார்முலே, அதாவது ஐசோதெர்மல் எக்ஸ்பான்ஷன் ப்ராசஸோட ஒர்க் டன் ஃபார்முலே. ஓகே.
அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ராசஸோட ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபார்முலே. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் யூஸ் பண்ண போகிற ஃபார்முலே வந்து ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் ஆஃப் க்ளோஸ் சிஸ்டம். இந்த ஃபார்முலே வந்து 1Q2 இஸ் ஈக்குவல் டு டெல்டா யூ ப்ளஸ் 1W2. ஸோ இதில் 1Q2 வந்து டோட்டல் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், டெல்டா யூ வந்து டோட்டல் சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி, 1W2 வந்து டோட்டல் ஒர்க் டன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலேயில் டெல்டா யூ வந்து 0. ஏன்னா இந்த ப்ராசஸ் வந்து கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ராசஸ், அதாவது பிஸ்டன் சிலிண்டருக்குள்ளே இருக்க ஹாட் கேஸோட டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டண்டாக இருக்குது. ஸோ இதனால் இந்த பிஸ்டன் சிலிண்டருக்குள்ளே இருக்க ஹாட் கேஸோட இன்டர்னல் எனர்ஜியும் கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு 0னா உள்ளே இருக்க ஹாட் கேஸில் எந்த இன்டர்னல் எனர்ஜியும் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. உள்ளே இருக்க ஹாட் கேஸில் இன்டர்னல் எனர்ஜி இருக்குது, ஆனால் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ அதனால தான் டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு 0. அப்புறமா 1W2 வந்து உங்களுக்கே தெரியும் டோட்டல் ஒர்க் டன். இதோட ஃபார்முலா வந்து P1V1 log V2 by V1 இல்லைனா P2V2 log V2 by V1. ஸோ இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து P1V1 log V2 by V1 யூஸ் பண்ண போகிறேன். ஸோ என்னோட அடுத்த ஸ்டெப் வந்து 1Q2 இஸ் ஈக்குவல் டு 0 ப்ளஸ் P1V1 log V2 by V1. ஸோ இங்கே 0 ப்ளஸ் P1V1 log V2 by V1 வந்து P1V1 log V2 by V1. ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து 1Q2 இஸ் ஈக்குவல் டு P1V1 log V2 by V1. ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ராசஸோட ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபார்முலே, இல்லைனா ஐசோதெர்மல் எக்ஸ்பான்ஷன் ப்ராசஸோட ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபார்முலே. ஓகேங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே கவனிச்சு பாருங்கள். இந்த கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ராசஸோட ஒர்க் டன் ஃபார்முலேவும் அப்புறமா இந்த கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரோட ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபார்முலேயும் ஒன்று தான். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒர்க் டனும் அப்புறமா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபார்முலே வந்து எக்ஸ்பென்ஷன் ப்ராசஸ் மூலயமா டெரைவ் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் இது கம்ப்ரெஷன் ப்ராசஸ் மூலயமா டெரைவ் பண்ணியிருந்தால் ஃபார்முலாவில் என்ன மாற்றம் வந்திருக்கும்? இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒர்க் டன் ஃபார்முலா வந்து P1V1 log V2 by V1 இருக்குது தெரியுங்களா? இதில் வந்து ஒரு சின்ன மாற்றம் தான் நீங்கள் செய்யணும். log V2 by V1 log V1 by V2ன்னு எழுதிக்கோங்க. அப்படி எழுதினீங்கன்னா அதுதான் ஐசோதெர்மல் கம்ப்ரெஷன் ப்ராசஸோட ஒர்க் டன் ஃபார்முலே. புரிஞ்சிச்சிங்களா? இந்த ஃபார்முலே ஒர்க் டன் ஃபார்முலே மட்டும் இல்லை, ஐசோதெர்மல் கம்ப்ரெஷன் ப்ராசஸோட ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபார்முலேயும் இதுதான். ஸோ P1V1 log V1 by V2 வந்து ஐசோதெர்மல் கம்ப்ரெஷன் ப்ராசஸோட ஒர்க் டன் அப்புறமா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபார்முலே. ஓகேங்களா? ஸோ இந்த கான்செப்டில் தெரிய வேண்டிய 3 விஷயங்களும் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கினீங்க. ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் தான் தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.